Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.4 question number 1 பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Construct a quadratic equation with roots 7 and -3. தமிழ்ல பார்த்திடலாம். 7 மற்றும் -3 ஆகிய மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டை காண்க. ஓகேமா? இப்போ நமக்கு ப்ராப்ளத்துல ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே. ரூட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? given. ரூட்ஸ் அதாவது மூலங்கள் 7 and -3. 7 and -3. ஓகே, இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துட்டு சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுல இருந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இன் ஜெனரல், ஓகேமா, இன் ஜெனரல் நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. x² மைனஸ் இது x² டேர்ம், அடுத்து சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு x. x டேர்ம்க்குள்ள வந்து sum of the roots, அடுத்து கான்ஸ்டன்ட்ங்கிறது வந்து product of roots equal to 0. இதான் ஒரு ஜெனரல் ஃபார்மா நம்ம எழுதலாம். இப்போ இந்த இடத்துல இது ஆல்ஃபா, ரெண்டு ரூட்ஸ் இருக்குல்ல, ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட்ஸ். let alpha and beta be the two roots. நம்ம எடுத்துக்கலாம், ஒரு நேம் கொடுக்குறோம் அவ்வளவுதான். alpha beta be the two roots. ஓகே, இப்போ நம்ம sum of the roots இல்லையா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டு ஆட் பண்ணுறோம். 7 - 3 equal to 4 இல்லையா. அடுத்து ஆல்ஃபா பீட்டா 7 × -3 -21. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா டு தி அபோவ் ஈக்குவேஷன். ஜஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் தான், சிம்பிளான ஒன் வேர்டு கொஸ்டின் கூட எடுத்துக்கலாம். ஓகேமா, சம் ஆஃப் தி ரூட்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதிக்கலாம். சம் ஆஃப் தி ரூட்னா இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது வந்து ஆல்ஃபா பீட்டா. ஓகே, அப்புறமா என்ன எழுதலாம் பாருங்கள். x² மைனஸ் போட்டுக்கலாம். சம் ஆஃப் தி ரூட் நமக்கு என்ன கிடச்சி 4x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாங்கிறது -21. ஸோ இங்கே -21 ஆகும். -21 = 0. இதான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரூட்ஸை கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம கரெக்டாக நம்ம ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.